ஓவியாவுக்கு வந்துட்டு பிக் பாஸ் வீட்டில் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் வந்துட்டு ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்தே வந்துட்டு ஓவியாவோட ரேஞ்சு எங்கேயோ போயிடுச்சு. நம்ம அன்புமணி தான் என்ன சொல்லிட்டாருன்னா, ஓவியாவுக்கு போட்ட ஓட்டை எனக்கு போட்டுதான் நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஸோ அன்புமணியே வந்துட்டு போராமப்படுற அளவுக்கு ஓவியாவுக்கு ஓட்டு வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஓட்டில் அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருந்தவங்க தற்போதைய ஒரே ஒரு படத்தின் மூலமாக அகல பாதாளத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 90 ml அப்படின்ற ஒரு படம் தாங்க. இந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா கப் சிப்புன்னு வாயை மூட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இன்டர்வியூ போயிட்டு ஆணாதிக்கவாதிகள் பார்க்க தேவையில்ல, பெண்ணிய இழிவுபடுத்துறவங்க பார்க்க தேவையில்ல, அப்படி இப்படின்னு செம்மையாக வந்துட்டு வாயில ஈன்னு சொல்லிட்டு வாய்ஸ் சோடா போட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னன்னு தெரியல, பெண்கள் அதிகமாக வந்துட்டு இந்த படத்தை பார்க்க வரவே இல்லையா. ஏற்கனவே வந்துட்டு இந்த படத்துக்காக வந்துட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய கலாச்சாரம் உங்களுக்கு மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஆணாதிக்கவாதிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னே தெரியாமல் பேசியிருக்காங்க. பெண்ணியம் என்றது என்ன அப்படின்றது தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. இதை ஏற்கனவே வந்துட்டு பெண்ணியத்தை பேசுகிற பல பெண்களை இந்த படத்தை வந்துட்டு பார்க்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட ஆபாசே படத்துக்கு ஏற்ற மாதிரியே 90 mlன்ற மாதிரி படம் ஃபுல்லாக கட்டிங் அடிக்கிற சீன் மட்டும்தான் போயினே இருக்குது. கஞ்சா அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, ஆபாசமாக இருக்குது, லிப்லாக் முத்த காட்சி, இப்படி ஏற்படுத்திக்கொண்டான முழு விஷயத்தையும் உள்ள வச்சுக்கினே இவங்க வந்துட்டு இப்படி பேசினா நல்லா இருக்குமா? இதனால் தற்போது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்கள் அமைப்புகள், பல்வேறுபட்ட அமைப்புகள் வந்துட்டு கமிஷனர் ஆஃபீஸர்லாம் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு பெண்களை இழிவுபடுத்தும் படமாக இது இருந்து வந்துட்டு இருக்கு, கலாச்சாரத்தை கெடுக்கிற படமாக இது இருக்கு, இந்த படத்தை தடை செய்யணும், ஓவியாவை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு தற்போது போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால வந்துட்டு ஓவியா கொஞ்ச நாளைக்கு இன்டர்வியூலாம் கொடுக்காம எங்கேயோ போயிட்டு ஆப்ஸ்கவுண்ட் ஆகிட்டாங்க. ஓவியா எங்க அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு ஓவியா எங்க போனாங்கன்னே தெரியலையா பல பேருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த படம் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பயங்கரமாக வந்துட்டு வசூல் போயிருக்கு. அதாவது படம் வெளி வந்த முதல் நாள் அந்த படத்தோட பயங்கரமான வந்துட்டு ரெப்புடேஷன்ஸு, நாட் ஓன்லி தட், அந்த படத்தோட ப்ரொமோஷனு, ஓவியா பேசின பேச்சு, அதுக்காகவே நிறைய பேர் அந்த முதல் நாள் போய் பார்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, தேட்டர்லாம் வந்துட்டு ஆள் கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விநியோகஸ்தர் இப்போலாம் வந்துட்டு பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்கள் கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.